கம்பன் எழுதுறான், இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடே. மனசில் இல்லை, எண்ணத்தில் கூட வராது. அசோகவனத்தில் சீதைக்கு ஆறுதல் சொன்னது யாருன்னா, அரக்கர் குலத்தில் தோன்றிய திருசடையினுடைய அளவற்ற அன்பு. இந்த பாத்திரங்கள் கம்பனில் அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, மின்னி மிளிர்வதற்கு காரணம் அன்பால் செதுக்கப்பட்டது தான். ராமாயணத்தின் சிறப்பை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். 10,000 கவிதையை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு இன்னும் இங்கு வித்தாகவில்லை. காலமெனும் மாளிகையிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. எப்படி கண்ணதாசன் கம்பனை நினைத்து நினைத்து உருகி உருகி பாடியிருக்கின்றார். தன்னை மறந்தான் தன்னாமம் கெட்டான் என்று பாசுரங்களில் வருவது போல கண்ணதாசன் கம்பனுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டு எழுதிய வரிகள். பாரதி எழுதுகின்றான், யாம் அறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. எல்லாரையும் பார்த்துருக்கான், படிச்சிருக்கான், ஆனால் யாம் அறிந்த புலவனில் கம்பனை போல் என்று முதலிடம். நம்முடைய முன்னோர்கள் வேடிக்கையாக சொல்லுவார்கள், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். இந்த வகையில் நாம் கம்பனினுடைய ராமனை, கம்பனின் அனுமனை, கம்பனின் வீரத்தை, கம்பனின் அறத்தை, கம்பனின் பாத்திரப்படைப்பை, கம்பனின் சிறு பாத்திரத்தை என்று பலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை அது பிறன்மனை நோக்கா பேராண்மை, மாற்றான் மனைவியை மனதால் நினைக்கக்கூடாது என்று அறத்தை வலியுறுத்திய காப்பியம் என்றாலும் அன்பை சொன்ன காப்பியம் கம்பராமாயணம் என்று தம்பி வீரபாலாஜி என்று கோவையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் முனைவர் ஆய்வு பட்டத்துக்கு எழுதிய ஒரு அற்புதமான நூலை படித்தேன். ஆதாரத்தோடு சொல்வது, அந்த நூலை நீங்கள் படித்து இன்புற வேண்டும் என்பதற்காக. அதில் கம்பனின் அன்பு பற்றிய வரிகளை அப்படியே படம் பிடித்து காட்டுறார். அயோத்தி மாநகரத்து மக்களை தசரதன் எப்படி பார்த்தான்ங்கிறத பலமுறை பதிவு செய்திருக்கேன். எப்படின்னா, வரியன் ஓம்பும் ஓர் செல்கதி இனிது காத்து அரசு செய்தான். ஏழை விவசாயி நிலத்தை பார்க்குற மாதிரி கண்ணும் கருத்தும் பார்த்துக்கிட்டான். ஏண்டா அங்கே வறுமை இல்லை அயோத்தி மாநகரத்தில்னா? வன்மை இல்லையோர் வறுமை இல்லை. எப்படி அங்கே எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அன்பாக இருந்தான். அறத்தை மீறிய எந்த செயலும் இல்லைனால வன்மையே இல்லை. வன்மம் இல்லாதனால வன்மை இல்லையோர் வறுமை இல்லை. ஒரு சின்ன காட்சியை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரேன். குகன் ராமனை சந்திக்கிறதுக்கு வரான். லக்ஷ்மணன் கேட்குறான், நீ யாருன்னு. தேவனின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன். என்ன வார்த்தை! ராமனுடைய பாதார விந்தங்களை தரிசிக்க வந்த ஒரு ஓடத்தை ஓட்டக்கூடியவன், தேவனின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியன். அப்படியே துடிச்சு போகிறான் லக்ஷ்மணன். அப்புறம் அந்த தேனும் மீனும் கொடுத்தான். அது அன்பின் வெளிப்பாடு. அதை பலமுறை சொல்லியிருக்கேன். தேன் மலையின் உச்சி, மீன் கடலின் ஆழம். ராமன் மீது குகன் வைத்திருந்தது அன்பில் உயரமானது, அவருடைய நேசத்தில் ஆழமானதுங்கிறத காட்டுறதுக்கு அப்படின்னு திருச்சி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், கிவாஜா போன்றவர்கள் சொல்லக்கூடிய உரையை நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் ஒரு சின்ன விஷயந்தான், கணவன் மனைவியை சொல்வான், நான் எப்போதும் உன்னையை நினச்சிக்கிட்டு இருக்கேன், வெளியூர் போனாலும் உன்னை தவிர யாரையாவது நான் சிந்திப்பேனா, யாரையாவது ஏழு எடுத்து பார்ப்பேனா? அந்த கான்செப்டெல்லாம் உடைச்சிட்டான் ராமன். எப்படிடான்னா, கம்பன் எழுதுறான், இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடே. மனசில் இல்லை, எண்ணத்தில் கூட வராது. அதனால தான் பின்னாடி சீதா சொன்னான், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. இந்த வார்த்தைகளில் அன்பு பீரிடுவது தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, பரதன் அரசாட்சி முடிவாயிடுச்சு, ராமன் கானகம் போயிட்டான். இதை அன்னை வழியாக கேட்டு அன்னையோடு சண்டை போட்டு கானகத்துக்கு வரான், தான் அன்பு அண்ணனை கூட்டிகிட்டு வரணும்னு. ஆனால் அவன் படைகளை திரட்டி வந்தோடனே குகனோ லக்ஷ்மணனோ தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு குகன் நினைக்கிறான், அரசாட்சி வாங்கினது இல்லாமல் மீண்டும் ராமனுக்கு துன்புறுத்துறதுக்கு சண்டைக்கு வரான்னு. ஆனால் கிட்டக்க ஒருவர் பார்த்துட்டு பரதனுடைய செயலை பார்த்தோன்னே கண்ணீர் விடுறான். எப்படின்னா,
1000 ராமரை ஒரு தராசு தட்டில் வச்சு பரதனை வச்சாலும் பரதனுக்கு ஈடு இணை இல்லை. 1000 ராமர் நின் கேள் ஆவரோ. அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு. எப்படி பெரிய புராணத்தில் குடிமித்தேவரை பார்க்கும்போது கண்ணப்பருக்கு அன்பு பேரிட்டதோ அது மாதிரின்னு உரையாசிரியர்கள் ஒப்பிட்டு எழுதுகிறாங்க. அதையெல்லாம் விடுங்க. ஜடாயுனுடைய வீரத்தை பற்றி சொல்லியிருக்கோம், ராவணன்ட்டேருந்து காப்பாற்றியது. அதெல்லாம் இந்த தசரத சக்கரவர்த்தி இறந்துட்டான்னு ராமன்ட்ட சொன்னோன்னே தசரதனும் ஜடாயும் ஃப்ரெண்ட்ஸு. என் உயிரை விட்டுடுறேன், இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம், ஏன்னா என் உடலே தசரதன் தாங்கிறான். அதனால்தான் யாருக்கும் கிடைக்காத, தசரதனுக்கே கிடைக்காத ஈம காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியம் ராமச்சந்திரமூர்த்தி ஜடாயுக்கு செய்தான்னா முழுக்க முழுக்க அன்பு. இது எல்லாத்துக்கும் உச்சாணி பாத்திரம். அசோகவனத்தில் சீதைக்கு ஆறுதல் சொன்னது யாருன்னா அரக்கர் குலத்தில் தோன்றிய திருசடையனுடைய அளவற்ற அன்பு. இந்த பாத்திரங்கள் கம்பனில் அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, மின்னி மிளிர்வதற்கு காரணம் அன்பால் செதுக்கப்பட்டது தான். அன்புதான் நிலையானது என்பதை கம்பன் வரிகொண்டு பார்ப்பது ஆனந்தம். மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.